திருமண தடை நீங்க ஸ்ரீகாளஹஸ்தி போன்ற தலங்களுக்கு செல்ல ஜோதிடர்கள் கூறுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஊர்லேயே கோவிலுங்கிறது இருக்கும் இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துலையே ஒரு சிவன் கோவிலுங்கிறது இருக்குது, அங்கே கூட இந்த நாகங்கள்லாம் வச்சுருப்பா இல்லையா, அது போன்ற இடங்களுக்கு சென்று தரிசித்தால் போதுமானதல்லவா? எதற்காக காளஹஸ்தி போன்ற தலங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இவாளுடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, ஒவ்வொரு இடத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பம்சம் என்பது உண்டு. அந்த ஸ்தான பலம் வேண்டித்தான் இது போன்ற தலங்களுக்கு செல்ல ஜோதிடர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இது என்ன சார் ஸ்தான பலம், கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நம்ம உள்ளூர்லேயே பார்த்தோம்னா பெருமாள் கோவிலுங்கிறது இருக்குது. அதே மாதிரி உள்ளூர்லேயே பார்த்தோம்னா கேரள முறைப்படி பூஜிக்கக்கூடிய அந்த தாந்திரிக முறைப்படி பூஜை நடைபெறக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயங்கள் அத்தனையும் அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் வருடந்தோறும் அந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய கூட்டம் என்பது அதிகரித்து கொண்டு தானே செல்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்திலே ஸ்தான பலம் என்பது இருப்பது தான். நம்ம இயற்கையிலே நம்ம அப்படி புரிஞ்சுட்டா கூட எல்லா ஊரிலுமே அந்த ஏதோ ஒரு விளை பொருட்கள் அப்படிங்கிறது நன்னா தான் விளையிறது. உதாரணத்திற்கு நிறைய மலைவாசஸ்தலங்களிலே இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது உற்பத்தி ஆனால் கூட காஷ்மீர் ஆப்பிள் அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலாக தானே பார்க்குறோம். சரி, இயற்கையை விடுவோம், மனிதன் தயாரிக்கக்கூடிய பண்டங்களில் கூட பார்த்தோம்னா திருநெல்வேலி அல்வான்னா அது ஒரு தனி ஸ்பெஷல் தானே. நம்ம ஊர்லேயே அந்த அல்வா செஞ்சால் கூட திருநெல்வேலி அல்வாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது இருக்குதானே. அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயே இந்த திருப்பதி லட்டுங்கிறது கிடைச்சா கூட அந்த திருப்பதியிலேயே திருமலையிலேயே கிடைக்கக்கூடிய லட்டு அப்படிங்கிறதுக்கு தானே இப்போ க்யூவில் நிற்கிறோம் இல்லையா. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்தான பலம் என்பது அங்கே இருப்பதால் தான். அதுபோலத்தான் காளஹஸ்தி போன்ற ஸ்தலங்களிலே அந்த ஸ்தான பலம் என்பது உண்டு. இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம உள்ளூர்லேயே டாக்டர் அப்படிங்கிறவர் இருப்பார். நமக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் அல்லது ஏதோ ஒரு உடம்புக்கு முடியல, ஒரு வாந்தி பேதி அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்பொழுது உள்ளூரில் இருக்கிற டாக்டர்கிட்டே போய் நம்ம மருத்துவம் பார்த்துப்போம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அல்லது ஒரு முதுகு தண்டுவடத்திலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு வரும்பொழுது அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களிலே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்குரிய அந்த ஸ்பெஷலிஸ்டை பார்த்து ஓடுறோம் இல்லையா. அதே போலத்தான் அவருடைய ஜாதகங்களிலே பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கும் பொழுது அது தீர்வதற்காக அந்த ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காளோ அங்கே போங்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த சிறப்பம்சம் வேண்டி அந்த ஸ்தான பலத்தினை வேண்டி அங்கே போய் நீங்கள் மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த ஸ்தலத்தை மிதிச்சுட்டு அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்தலத்தினை நீங்கள் சுற்றி வரும் பொழுது உங்களுக்கான தோஷத்தினுடைய வீரியம் என்பது குறைகிறது அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படி அந்த ஸ்தான பலம் எங்கே இருக்கிறதோ, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ இந்த நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம நிறைய நவகிரக ஸ்தலங்களை பார்க்குறோம். புராணோக்தமான ஸ்தலங்கள் என்பதும் உண்டு. புராணோக்தமாக பார்க்கும் பொழுது சூரியனுக்கு சூரியனார் கோவிலையும், சந்திரனுக்கு திருமலை திருப்பதியையும், செவ்வாயை பொறுத்தவரை பழனி என்கின்ற ஸ்தலத்தையும், புதனை பொறுத்தவரை மதுரை ஆதிசொக்கநாதர் ஆலயத்தினையும், குரு பகவானை பொறுத்தவரை அந்த குரு என்கின்ற கிரகத்தினை பொறுத்தவரை அவருக்கு திருச்செந்தூர் திருத்தலத்தினையும், சுக்கிரனை பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் என்கின்ற தலத்தினையும், அதே மாதிரி சனி அப்படின்னு சொன்னாலே திருநள்ளார் அப்படிங்கிற ஸ்தலத்தினையும், ராகு கேத்து இருவருக்குமாக அந்த திருக்காளஹஸ்தி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி புராணோக்தமாக சொல்றார். இது போக அந்தந்த ஸ்தல புராணத்தின் அடிப்படையிலே நிறைய ஆலயங்கள் இந்த நவகிரகங்களுக்குரிய ஸ்தலங்களாக அமைந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த ஸ்தல புராணமே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. திருநாகேஸ்வரம் மாதிரி ஒரு கோவிலில் பார்த்தா கூட அங்கே ராகுவே வந்து இறைவரை பூஜித்திருக்கிறார். அந்த ஸ்தலத்திலே நீங்கள் சென்று தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ராகு தோஷங்கிறது நீங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா. இப்படி அதற்கான காரணத்தினை அந்த ஸ்தல புராணமே நமக்கு விளக்குகிறது. ஆக இந்த ஸ்தான பலம் என்பதை கருதித்தான் ஜோதிடர்கள் இது போன்ற திருத்தலங்களுக்கு செல்லுங்கள், அங்கே சென்று நீங்கள் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தடையானது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையானது நீங்கிவிடும் என்று பரிந்துரைக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.